ஈஸ்வரனுடைய நாதம். இவர் நியாய தத்துவம் என்ற சாஸ்திரம், நியாய தத்துவம் புத்தகம் பண்ணுது. அந்த புத்தகம் கிடைக்கல. முதல்ல சில ஆரம்ப ஸ்லோகம் மங்கள ஸ்லோகங்கள்லாம் யோகேச்சி விபத்தம் பிரத்யக்ஷேன சதா சுதான்னு ஒரு ஸ்லோகம் சுவாமி அங்கே எடுக்கிறார் தேசிகன். அதனால நியாய தத்துவம்னு ஒரு சாஸ்திரம். அது நம்ம வேதாந்த சம்பிரதாயத்தை தத்துவங்கள் என்னன்னு பத்தி சொல்றது அந்த சாஸ்திரம். அப்புறம் யோக ரகசியம், யோகங்கள் எப்படி பண்றது. அவர் இந்த ஹாபி ஒர்க்குன்றப்பல மோட்சத்தையா சரணாதி பண்ணவர் தான். இவெல்லாம் சரணாதி பண்ணுவார். இருந்தாலும் நல்ல போதா போக்கணும்ட்டு என்ன பண்றா, யோகத்தை அபியாசம் பண்ணுவார். அதாவது எப்படி உதாரணம் சொல்லலாம்னு கேட்டா, சில பேர் சில காரியங்கள் செஞ்சு பொழுதுபோக்கு தான் செய்யறோம். இப்போ சில பேர் சில தொழில்களை பணம் சம்பாதிக்கா பண்ணுவார். சில பேர் கூட பொழுதுபோக்கு தான் வெறும் தான் உட்காந்து ஒரு இன்ஸ்டியூட்ல உட்காந்து நான் கணக்கு பார்க்கேன், அது பார்க்கேன், இது பார்க்கேன். அது ஹாபி ஒர்க்கு தானே. அந்த மாதிரியா இவர் என்ன பண்ணா நற்பொழுதுபோக்குக்காக யோகம் பண்ணிட்டு இருப்பார். அதனால யோகம் பண்ற முறை ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். அதாவது இந்த சூதாட்டங்கள் ஆடுறபோது பணம் வச்சு ஆடுறது, பொழுதுபோக்கு தான் ஆடுறது ரெண்டு உண்டு இல்லையா. அது பணம் வச்சு ஆடினாலும் போது போகிறதுக்கு ஆடினாலும் முறை தப்பாக தான் ஆடணும். அதனால ரெண்டுத்துக்கும் கிரமம் ஒன்று தான். அந்த மாதிரி இருக்கிற பொழுதுபோக்குக்காக இவர் யோகம் பண்ணாலும் அதை பண்ண வேண்டிய முறை என்னன்னு ஒரு கிரந்தம் இல்லை. அந்த கிரந்தமும் கிடைக்கல. அது பேரனுக்கு அப்போ ஆழ்வந்தாருக்கு சரியா வயசாகல. இன்னொருத்தர்கிட்ட திருக்குறை காவலப்பன் கிட்ட அதை கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு பேரனுக்கு வயசு வந்த உடனே இந்த யோக சாஸ்திரம் சொல்லுன்னு பட்டு விட்டார். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் இருக்கும் சந்திக்கல போயிட்டு அந்த கதை வேற அது. அதனால யோக ரகசியம்னு பேரு. அது நியாய தத்துவம்ன்றது சாஸ்திர கிரந்தம். இது யோகத்தை பத்தி சொல்லதான் ராசிய கிரந்தம். இது ரெண்டு அனுப்பிச்சிட. இவருக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியன் ஆனார். சொல்ல வேண்டிய முறையத்தில் நம்மாழ்வார் முதல்ல, அவருடைய சிஷ்யர் நாதமுனிகள், நாதமுனியுடைய சிஷ்யர் ஆழ்வந்தார். இப்படி போகணும். இவர் நாதமுனி எடுத்துட்டு நாதமுனிக்கு ஆச்சாரியன் நம்மாழ்வார் மேல போறார். இவர்னா முதலுக்கே நம்மாழ்வார் சொன்னா புரியாது. அந்த நாதமுனிகள் தான் நம்மாழ்வாரை சாட்சா்காரம் பண்ணி அவர் மூலமா 4000 திவ்ய பிரபந்தங்கள் வெளியிட்டார் சொல்றேன். இவர் இப்போ என்னன்னா, நாதமுனிகளுடைய காலம் ரொம்ப பிற்பட்டது, நம்மாழ்வாருடைய காலம் ரொம்ப முற்பட்டது, நடுவில் ரொம்ப கேப் இருக்கு. அவருக்கு இவர் எப்படி ஆச்சாரனா இருக்க முடியும், நாதமுனிகள் நம்மாழ்வாருக்கு நாதம் எப்படி சிஷியா இருக்க முடியும். ரெண்டு பேரும் ஒரு சமகாலத்திலேயே இருக்கணும். கொஞ்சம் அவர் வயசு அதிகமா இருக்கலாம், வயசு சின்னதா இருக்கலாம். ஒரு 10 வருஷ காலமாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருந்தாலும் அப்போ உபதேசம் பெற்றாருன்னு சொல்றோம். நான் நம்மாழ்வார் பருவத்துகள் ரொம்ப நாள் கழிச்சு நாதமுனிகள் அவதாரம் பண்ண. எப்படி நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் ஆச்சாரனா இருக்க முடியும் அப்படின்றதாக அவர் சந்தேகம் வருமானத்தினால முதல் நாதமுனி எடுத்துட்டா அவர் எப்படி அவருக்கு நம்மாழ்வார் ஆச்சாரனான சொல்லலாம் தான் அதை எடுத்துட்டார். விஷ்ணு ஸ்ரீ பிரதனாபத்தின்னு சடரிப்பு ஸ்ரீநாத பத்மேஸ்வரி இன்னாருக்கு சிஷன் இன்னாருக்கு சிஷன் வரைச்சு நம்மாழ்வாருக்கு சிஷன் நாதமுனின்னு வரைச்சு நம்ம இத்தர சம்பிரதாயத்தால் நம்ம ஆட்சேபிப்பா. நடுவில் கேப் இருக்குச்சு, எப்படி அவருக்கு சிஷ்ணாக ஆச்சாரனா இருக்க முடியும். அதுக்கு 3 விதமான சமாதானம். இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லா மதத்துகளும் உண்டு. அவ அத்வைத சம்பிரதாயத்துல நாராயணம் பத்மபூம் வசிஷ்டம் சக்திஞ்சு தத்புத்திர பராசரஞ்சன பரமாத்மா நாராயணன், அப்புறம் பிரம்மா வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர், இப்படி அவ கொண்டு போறா குரு பரம்பரை. இந்த சக்தி என்பவர் பராசரர் அம்மா வயதில் கர்ப்பத்தில் இருக்குச்சே சக்தி என்பவர் போயிட்டார். ஆனாலும் சக்திக்கு சிஷ்யன் பராசரன், வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி, சக்தியினுடைய பிள்ளை பராசரர், அவர் சிஷ்யர், அவருக்கு சிஷ்யர் வியாசர் இப்படி கொண்டு வர. சக்தி என்பவர் போயிட்டார். அப்போ பராசரர் பிள்ளை பறக்கவே இல்லை, கர்ப்பத்தில் தான் இருக்காரு. அம்மா தாய் வயசுல இவர் கர்ப்பமா இருந்துச்சே தகப்பனார் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட எப்படி ஒரு காலக்ஷேபம் பண்றது முடியும்னு கேட்டா, அவர் கர்ப்பத்தில் இருந்துச்சே வேதாத்தியானம் பண்ணிட்டு அவர் கேட்டு இருந்தாரு. ஏதோ கதையை ஒட்ட வைக்கிறார். அதில் இந்த வீக்னஸ் நமக்கு மட்டும் இல்லை, அவளுக்கு இருக்கு. ஆனா நம்ம சம்பிரதாயத்துல இது ஒரு வீக்னஸா நினைச்சுப்பா. ஆனா வீக்னஸ் இல்லைன்னு சுவாமி சாய்கிறார். நாதமுனிகளுக்கும் நம்மாழ்வாருக்கும் நடுவுல காலத்தினால ரொம்ப கேப் இருந்தா கூட நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியனானார் எப்படின்னு கேட்டா அதுக்கு 3 விதமான காரணம் இருக்கு. அதாவது நம்மாழ்வாடி சிஷ்யன் மதுரகவியாழ்வார். அந்த மதுரகவியாழ்வாருடைய பரம்பரையில வந்தவர் மதுரகவி தாசர்னு ஒருத்தர். அவர் வந்த நாதமுனிகளுக்கு கண்ணீர் செலுத்தாம உபதேசம் பண்ணார். அதாவது என்ன கதைன்னு கேட்ட, நான் நம்மாழ்வார் திவ்ய பிரபந்தம் வரலாம், ஆழ்வார்லாம் காலமாயிட்டேன். ரொம்ப நாள் லோகத்துல ஒருத்தருமே இல்லாமல் போயிட்டா. அப்ப திவ்ய பிரபந்தம் பிரச்சாரத்துக்கு வரல. மதுரகவியாழ்வார் ஓலையை எழுதி வச்சிருந்தார், அதுவும் எங்கேயோ போகும். ஒரு நாள் என்ன பண்ணார், நாதமுனிகள் திருக்குறளில் பெருமாள் செய்தார் போனார். கேட்ட உடனே ஸ்ரீரார் சென்னல் கவரி விஷயம் எழுநீர் திருக்குறந்தையும் ஏராளம் தொழில் கிடந்தாய் கண்டே நம்மானே இந்த பாசுரத்தை கேட்ட உடனே அப்படியே உருகி போயிட்டாரு. அப்புறம் கடைசி பாசுரத்தில் வச்சு 1000 இணையம் ஒரு 10 வருது. அந்த கடைசி நிகம பாசுரம் இருக்குல்ல, அந்த 10 பாசுரத்துல அந்த 10 பாசுரத்தை மாத்திரம் அவள் அந்த ஊருக்காரால் தங்க ஆமுதம் விஷயம் கொடுத்தா அதை காப்பாற்றி வச்சு அனுசந்தானம் பண்ணிருக்கா. அந்த 10 பாட்டு முடிஞ்சோடனே 11வது பாசுரத்துல குரோகர் சொன்ன பாடலாயிரத்தி 10 வல்ல அப்படின்னு இருக்கு. ஓஹோ, இதே போல இன்னும் 1000 பாசனம் இருக்கும் போட்டிருக்கேன். இது 10 பாசனங்கள் எங்கன்னு கேட்டா அவளுக்கு தெரியல. அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா அந்த ஒரு பெரியவர் சொன்னார், கண்ணூர் சுருக்கம் இருக்கு மதுரகவியாளர் விஷயம். அந்த மதுரகவியாளர் பிரத்யட்சமாக நீ சாட்சாத்கரிச்சியான போறோம்.
இது நீ நேரம் தெரிஞ்சுக்கலான்னு சொன்னார். அப்போ மதுரகவி ஆழ்வார் கண்ணூர் சிறுத்தம் யாரா உபதேசம் பண்றதுன்னார். அப்போ அந்த மதுரகவி ஆழ்வாருடைய சம்பிரதாயத்துல வந்தவர் மதுரகவி தாசர்னு ஒருத்தர். அவர் இவருக்கு கண்ணூர் சிறுத்தாம உபதேசம் பண்ணார். அந்த உபதேசத்தினால என்ன பண்ண அதை அக்ஷரத்துக்கு லட்சமா கணக்கு பண்ணி அதை ஆவர்த்தி பண்ணார். மந்திர சுத்திக்கா ஒரு மந்திரத்துனா ஒரு எழுத்துக்கு லட்சம் ஆவர்த்தி ஜப்பம் பண்ணும். அந்த மாதிரி ஒரு அஷ்டாட்சத்தை 8 லட்சம் ஜப்பம் பண்ணுவாங்க. அப்படியே பெருமாள் நேரம் சாட்சாத் பண்ணி மந்திர சாஸ்திரங்களே சொல்லியிருக்கு. அந்த மாதிரி கண்ணூர் சிறுத்தாம்பு நம்மாழ்வார் விஷயமான பாசுரம். அந்த கண்ணூர் சிறுத்தாம்பு திரும்ப இல்லையா, கண்ணூர் சிறுத்தாம்பு கட்டுரை பண்ணி கொடுவாங்க. அந்த 10 பாசுரத்தையும் அப்படியே மந்திரம் போல ஆவர்த்தி பண்ணிட்டு வந்தார். கடைசியில் நம்மாழ்வார் சாட்சாத்காரமாக அவர் மந்திரம் உபதேசம் பண்ணார். இப்ப வந்து நம்மாழ்வாருடைய அனுகிரகம் கிடைச்சதுக்கு காரணம் இந்த மதுரகவி ஆழ்வார் மூலம். மதுரகவி ஆழ்வார் மூலம் மதுரகவி தாசர் முதலான சம்பிரதாயம். இப்ப வச்சு நம்மாழ்வாருக்கு சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் சம்பிரதாயத்தில் வந்தவார்கள் மதுரகவி தாசர். அவர் நாகமுழுக்கு ஆச்சாரனை போட்டிருந்தார். இப்ப நம்மாழ்வாருக்கும் நாகமுழுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாயிடுச்சு. அதனால நம்மாழ்வார் நாகமுழுக்கு ஆச்சாரனாக ஆகலாம். இது பரம்பரையா, அதாவது இன்டைரக்டாக. அப்புறம் இது ஒரு வழி. அதுக்கப்புறம் இந்த மந்திர உபதேசம் நேரவே நம்மாழ்வார் சாட்சாத்கத்தில் ஆயிட்டார. அப்போ அந்த நம்மாழ்வார யோக திசையில சாட்சாத்காரம் பண்ணி எனக்கு திவ்ய பிரபத்தை உபதேசம் பண்ணணும்னு கேட்டார். அந்த யோக திசையில சாட்சாத்கராய் கொண்டு நம்மாழ்வாரே நேர உபதேசம் பண்ணதுனால நம்மாழ்வாருக்கும் நாடுகளுக்கும் இன்டைரக்டாகவே டைரக்டாகவே ஒரு சம்பந்தம் உண்டாயிடுச்சு. ஆச்சாரிய சிஷ்யபாவம் உண்டாயிடுச்சு. அது 2வது பிரகாரம். முதல் பிரகாரம் பரம்பரையாக சம்பந்தம் உண்டானதுனால நம்மாழ்வாருக்கு நாளுக்கும் ஒரு ஆச்சாரிய சிஷ்யபாவம் இருக்குன்னு சொன்னார். 2வது யோக திசையில நேரவே நம்மாழ்வார் வந்து உபதேசம் பண்ணிவிட்டால அவர்கிட்ட நேர உபதேசம் கிட்ட இந்த முக்த சம்பிரதாயம் சொல்லுவார். நம்மாழ்வார் இந்த பூலோகத்துல சூத்திர ஜாத்தின்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த அவருடைய பிரபாவத்தை சொல்றதா நம்ம சொல்றதுனால அவர் சூத்திர ஜாத்தியில பிறந்திருந்தாலும் பெருமாள்லாம் வந்து விவிதேச பெருமாள்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கார். விஸ்வசேனையை வந்து சமாஷனம் பண்ணிருக்கார். அப்படிப்பட்ட மகா பிரபாவசாலிகள் இருந்தார். அப்போ எல்லாம் இல்ல அவர் பருவத்துக்கு போயிட்டார். முக்தரா போனாவிட்டு நம்ம நாகவேலுடைய ஒரு யோகத்துக்காக பக்திக்காக இறங்கி வந்து அங்கிருந்து முக்தரா போன பிறகு உபதேசம் பண்ணிருக்காரு. இது முக்த சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. முக்த சம்பிரதாயம் விடுபட்ட சம்பிரதாயம் அர்த்தம் முக்தராயிருக்குன்னு உபதேசம் பண்ணதான சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அப்ப நேரவே உபதேசம் பண்ணிட்டாரு சாட்சாத் சம்பந்தம் ஏற்பட்டு போச்சு. ஒண்ணு இன்னொன்னு ஒருத்தர் தற்காலத்தில் இல்லைன்னா கூட ஒருத்தருடைய புஸ்தகத்தை வாசி ஒருத்தர் விஷயம் புரிஞ்சினாருன்னா அந்த புஸ்தகத்தை பண்ணவர் அவருக்கு ஆச்சாரினாரு. இப்போ நாகங்களுக்கு தத்துவ ஞானம் வந்தெல்லாம் திருவாய்மொழி முகத்தினால திருவாய்மொழி அத்தியாசம் பண்ணி அவருக்கு தத்துவ ஞானம் வந்து தந்தையான் வந்து திருமால் தாளி தலை வைத்தோம் சர்வோபனான் சுவாமி சாகிறாப்புல திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணி அதன் மூலமாக இவர் தத்துவ ஞானத்தை பெற்றமையால அந்த திவ்ய பிரபந்தத்தை வெளியிட்ட நம்மாழ்வார் இவருக்கு அந்த கிரந்த மூலமாக ஆச்சாரனா ஆறார் என்றால் 3 விதமாக நம்மாழ்வாருக்கும் நாதமுனிகளுக்கும் ஆச்சாரிய சிஷ்ய பாவத்தை உபாதனம் பண்றார். இவருக்கு ஸ்ரீ மதுரகவிகள் முதலாக உண்டான சம்பிரதாய பரம்பரையாலும் இந்த பரம்பரைன்னு சொன்னதுனால இப்படி ஒன்று விட்டு ஒன்று இப்படியே வந்து சம்பிரதாய பரம்பரையாலும் யோக முகத்தாலும் திருவாய்மொழி முகத்தாலும் நாம் 3வது சொன்னதை 2வது அவசியம். திருவாய்மொழி முகத்தாலும் நம்மாழ்வார். உங்களுக்கு இந்த புஸ்தகம் இருக்கணும் இல்லையே, உங்களுக்கு சமஸ்கிருத வாசிக்கிறீங்களா நாகராட்சங்கள்லாம் ஒரு புஸ்தகம் நீங்க இதை வாங்கிக்கிறீங்களா? இது பெசன்டர்ல ஒருத்தர் இருக்கு. நான் வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வரேன். இது புஸ்தகத்தின் விலை 100 ரூபாய். ஒரு சம்பிரதாயத்தை கொடுத்தா விட்டுருக்கேன். கவுண்டரி சுவாமி வெளியிட்டு இருக்காரு. பெசன்டர்ல பார்த்தாங்கன்னு ஒரு ஆசை இருக்கு. இந்த புஸ்தகம் நாகராஜத்துலாம் இருக்கலாம். தமிழ் மணிப்பிரவாளம் கீழே ஃபுட்நோட்டு அப்புறம் நிறைய பிற்சேர்க்கைகள் அது எல்லாம் இருக்கு. யாருக்காவது புஸ்தகம் வேணுமா இருந்தா கூட இந்த மாதிரி புஸ்தகம் வாங்கிக்கலாம். திருவாய்மொழி முகத்தாலும் யோக திசையிலே சாட்சாத்கிருத்தராயும் அதனால திருவாய் சம்பிரதாய பரம்பரையாலும் திருவாய்மொழி முகத்தாலும் யோக திசையிலே சாட்சாத்கிருத்தராயும் நம்மாழ்வார் ஆச்சாரியன் ஆனார். அதனால நம்மாழ்வார் நார்மலுக்கு ஆச்சாரியன் ஆகிறதுக்கு 3 பிரகாரங்கள். சம்பிரதாய பரம்பரையாலையும் நம்மாழ்வார் ஆச்சாரியன் ஆனார். திருவாய்மொழி முகத்தாலும் நம்மாழ்வார் அந்த தனித்தனியா வச்சுட்டா சரியா போடும். மதுரகவிகள் முதலாக உண்டான சம்பிரதாய பரம்பரையாலும் வந்து நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு ஆச்சாரியர் ஆனார். நாதமுனிகளுக்கு திருவாய்மொழி முகத்தாலும் நம்மாழ்வார் ஆச்சாரியர் ஆனார். யோக திசையிலே சாட்சாத்கிருத்தராயும் நம்மாழ்வார் ஆச்சாரியர் ஆனார். இது முடிஞ்சு வச்சு. அப்புறம் நாதமுனியுடைய பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான்னு பேரெல்லாம் விசித்திரமா இருக்கும். ஈஸ்வர பட்டாழ்வார். ஈஸ்வர பட்டாழ்வாருடைய பிள்ளை ஆள வந்தார். இப்ப என்னச்சு நாதமுனி ரங்கநாதன் திருநாமம் முனிகள்னு ஒரு பேரை வளர்ந்து இப்ப எல்லாம் பிள்ளைன்னு பேரு. தூப்பல் பிள்ளை, நம்பிள்ளை, வடக்கு திருவேதி பிள்ளைன்னு பிற்காலத்த பிள்ளைன்னு ஒரு பேர். அந்த காலத்துல முனிகள்னு பேர் இருந்தது. அதுல ஈஸ்வர பட்டாழ்வாருடைய பிள்ளை ஆள வந்தார். தாத்தா நாதமுனிகள், பேரன் ஆள வந்தார். இவ தாத்தா
அப்பா தாத்தா பிள்ளை பேர் 3 பேரும் வியாபகால் தான். அது தாத்தாவும் பேரனும் பிரசித்திக்கு வந்துட்டா நடுவில் இருக்கிற ஆச்சாரிய வீட்டுல வராதே போயிட்டு. கோஷ்டி குருசுவாமி ஒரு மகான் இருந்தார். கோஷ்டி குருசுவாமியுடைய தாத்தா மகா வியாபகர், கோஷ்டி குருசுவாமியினுடைய தகப்பனர் அவரும் வியாபகர் தான். சுவாமி கோஷ்டி குருசுவாமி மகா வியாபகர். தாத்தா என்ன பண்ணார், பிள்ளைய குடும்பக்காரத்தை பார்த்து சொல்லிட்டு பேரனை புத்தி கொடுத்துட்டார். தான் இருந்துச்சே தன் பேரனை காலட்சேபம் சொல்ல வச்சுட்டார். அதனால கோஷ்டி குருசுவாமியுடைய தாத்தா பிரசித்தர், கோஷ்டி குருசுவாமி பிரசித்தர். தகப்பனார் சாஸ்திரிக்கு இதாக இருந்தாலும் எடுபடாதே போயிடுச்சு. அது நாதமுனிகள் ஆள வந்தார் போலேன்னு அது சொல்லுவாங்க. அது மாதிரி ஈஸ்வர பட்டாளர் ஆள வந்தார். இப்ப ஆள வந்தார். நாதமுன் அருள் செய்து 2 கிரந்தம், இவர் அருள் செய்து 8 கிரந்தங்கள். அதாவது ஆகம பிராமாண்யம், ஆகம பிராமாண்யம் ஸ்ரீபாஞ்சராத்தத்தை பிரமாணம் சாதிக்கிறார். புருஷ நிர்ணயம், புருஷன் மகாபுருஷ நிர்ணயம், அதாவது பரமாத்மா புருஷன் புருஷ நிர்ணயம், ஆத்ம சித்தி, ஈஸ்வர சித்தி, சம்பித் சித்தி என்ற சித்தி திரயம். அப்புறம் ஸ்ரீ கீதார்த்த சங்கிரகம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னாலே ஆளவந்தா ஸ்தோத்திரம்னு பேரு, ஸ்தோத்திர ரத்னம் ஸ்தோத்திரம்னு பேரு. அப்புறம் சதுஸ்லோகியம். ஆக 8 கிரந்தங்கள் அழிச்சார். இப்ப இது ஞான பரம்பரை, வம்ச பரம்பரை, ஞான வம்சம், ஜன்ம வம்சம் 2. அதாவது ஞானத்துல வரைச்ச இன்னாருக்கு ஆச்சாரியன், இன்னாரு பிள்ளை, இன்னாரு ஞான பரம்பரைல பிள்ளை, வம்சம் ஜென்ம பரம்பரையில வரைச்ச இன்னாருடைய பிள்ளை அவர் இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்லுவா. அது 2த்தையும் கலந்து சாய்கிறார். ஆளவந்தாருடைய பிள்ளை சொட்டையை நம்பி, சொட்டையை நம்பியுடைய பிள்ளை என்னாச்சான், என்னாச்சான் பிள்ளைகள் 4. இது ஜென்ம பரம்பரை. இவர்கள் ஒருவர் பிள்ளையப்பர். இந்த ஆளவந்தாருடைய குமாரர்கள 4 பேர்ல ஒருத்தருக்கு பிள்ளையப்பர்னு பேரு. ஆளவந்தார் பிள்ளை சொட்டை நம்பி, சொட்டை நம்பி பிள்ளைகள் என்னாச்சான், என்னாச்சான் பிள்ளை 4 பேர். அந்த 4 பேர் பேர் எழுதல. அந்த 4 பேர்ல ஒருத்தர் பிள்ளையப்பர்னு பேரு. பிள்ளையப்பருடைய பிள்ளைதான் தோழப்பர்னு பேரு. தர்மசாஸ்திரம் தோழப்பர் அவர் வேற, இந்த தோழப்பர். தோழப்பருக்கு பெண் பிள்ளைகள் 2. இப்போ நாகமுனியுடைய வம்சம் இவெல்லாம் நாகமுனி வம்சம் சொல்றாரு இல்லையா, தீர்ந்து போச்சு. தோழப்பரோட தீர்ந்து போச்சு. தோழப்பருக்கு 2 பிள்ளைகள் தான். அதனால இப்போ எல்லாம் சாட்சா நாகமுனி வம்சம் இல்லை. நாகமுனியுடைய வம்சத்துல ஆளவந்தாருக்கு தமையனோ தம்பியோ யாரோ ஒருத்தர் அவளுடைய வம்சத்தை சேர்ந்தவா, பங்காளிய வம்சத்தை சேர்ந்தவள சாட்சாத்து நாகமுனியுடைய வம்சம் தோழப்பரோடு இருந்து போச்சு. ஏன்னா அவெல்லாம் ஒரே ஒரு பிள்ளை தான் வந்தது. அந்த என்னாச்சானுக்கு 4 பிள்ளைன்னு சொல்லுவோம். 4 பிள்ளை 3 பேரை பத்தி எடுக்கவே இல்லை. அதுல ஒருத்தர் பிள்ளையப்பர், பிள்ளையப்பருடைய பிள்ளை தோழப்பர். இவர் தான் அந்த நாகமுனியுடைய வம்சத்துல சாட்சாத்தா வந்தவர். அந்த தோழப்பருக்கு 2 பெண் பிள்ளைன்னு சொன்னதுனால புத்திர பரம்பரை போச்சு. அதுக்கப்புறம் தௌஹித்ர பரம்பரையா போச்சு. அதனால இவெல்லாரும் நாதம் இப்ப இருக்கிற கடமஷ கோஷத்தால் எல்லாரும் நாதமுனியுடைய வம்சம், அதாவது பங்காளிகள் அந்த வம்சத்தை சேர்ந்துவார். இப்போ இது சொன்னா என்ன அவள் கொஞ்சம் குறையா இருக்கும் இல்லையா, நேர சாட்சாத்தா நாதமுனியுடைய வம்சம் இல்லைன்னு ஒரு குறை இருக்கும் இல்லையா, அதுக்காக இதுக்கு இப்படி வியாக்கியானம் பண்ணுவா. தோழப்பருக்கு பெண் பிள்ளைகள் 2 இருக்கும் இல்லையா, 2 அப்படின்னு அப்படி வியாக்கியானம். இது அழகிற சாய்க்கு நடக்கும். நேரவே அந்த வம்சம் சொல்லிக்கணும் இருந்தா அது இப்படி கூட அர்த்தம் பண்ணலாம். தோழப்பறைக்கு பெண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் வச்சுக்கணும். பெண்ணும் பிள்ளை, ஆஹா பெண் பிள்ளைகள், பெண்ணும் பிள்ளைகளுமாக 2. அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைகளுடைய பரம்பரை இந்த வம்சத்தான்னு அந்த குறை இல்லாத அப்படி வியாக்கியானம் பண்ணலான்னு அழகி அதுக்கு ஒரு வழியும் சாய்க்கிற வழக்கம். இது வரைக்கும் ஜென்ம பரம்பரை. அதுக்கப்புறம் ஞான பரம்பரை, சிஷ்ய பரம்பரை. நாகமொழி ஸ்ரீபாதத்தை ஆஸ்தித்த முதலைகள்னா சிஷ்யர்கள்னு தெரியுது. முதலியார்ன்றது வேற, முதலைகள் வானர முதலைகள்னு சொல்லுவாங்க. முதலைகள்னா நிர்வாகக்கால். இங்க ஞான சம்பிரதாயத்தை நிர்வாகம் பண்றவாள் நாகமுனிகள் ஸ்ரீபாதத்தை ஆசிரித்த முதல்கள் உய்ய கொண்டார். குறைகாவலப்பன், நம்பி கருணாகரதாசர், இதெல்லாம் பேர்னா தெரிஞ்சுக்கணும் விஷயம். ஏறு திருவுடையான், ஏறு திருவுடையார்னு திருவள்ளுவர் தான் சொல்லணும் அந்த பேர். ஏறு சேவகனார்னு சொல்லும்போது ஏறு திருவுடையார். திருக்கண்ணமங்கை ஆண்டான், திருக்கண்ணமங்கை ஆண்டான். வானமாதேவி ஆண்டான். உருப்பட்டூர் ஆச்சான் பிள்ளை, சோகத்தூர் ஆழ்வார். அது எங்க ஊர் பக்கம், வில்லியூர் பகுதி சோகத்தூர். அவ ஆச்சாரி பரம்பரை அப்பதான் அவ சம்பாதம் பண்ணிட்டு இருக்காரு. சோகத்தூர் ஆழ்வார். ஆக 8 பேர்கள் அவ நாகமுனிகளுடைய திருவடி ஆசிரியிச்சுவார். இப்போ இந்த இதுல இந்த முதல் பேருடைய பாருங்க, அவள் அந்த ஆச்சாரிய பரம்பரைன்னு சொல்றோம், உய்ய கொண்ட. இப்ப குருவை காவலப்பன், நம்பி கருணாகரதாசன் அவெல்லாம் சிஷ்யால் உண்டா இல்லையான்னா அதை பத்தி குரு பரம்பரை இல்லை, ஒருத்தர பிரதானமா இருக்கோட எடுத்துக்கலாம். அது நாதனுடைய சிஷ்யன் உய்ய கொண்ட. உய்யக்கொண்ட ஆஸ்திபாதத்தை ஆசிரியத்தவர்கள் 5 ஆகிறார். மணக்கால் நம்பி, அடுத்தாப்புல மணக்கால் நம்பி நம்பிக்கிறோம்.
ಉಯ್ಯುಕೊಂಡ ಶ್ರೀಪಾದಿ ಆಶ್ರಿತರು ಐವರಾಯಿரம் போறோம் போறோம் சுவாமி அப்படியா சொந்த ஊர் பெரிய ஊராச்சே மான்கள்லாம் இருந்துடும் அப்படியா பாளையம் சுண்டபாளையம் எல்லாம் கட்ட வேணும் ஆமா மேல்பாளையம் இப்போ இங்கே சீரகத்தில் இருக்கு அவன் பேசிங்க யாரா கிட்டதான் இருக்க அதனால இருந்தது மணக்கால் நம்பி திருவல்லிக்கேணி பான் பெருமாளையர் சேட்டன் ஒரு செண்டலங்காரன் செண்டலங்காரன்னு கண்ணனுக்கு இருந்தான் செண்டுன்னு ஒரு ஆயுதம் அது மாதிரி சேட்டலூர் செண்டலங்காரர் ஸ்ரீ புண்டரீகதாசர் உலா பெருமாள் நங்கை அப்படின்றதாக 5 பேர் உய்ய கொண்டாடிய ஸ்ரீபாதத்தை ஆசிரித்தார்கள். மணக்கால் நம்பி ஸ்ரீபாதத்தை ஆசிரியர்கள் 5 அவர்களாகிறார் ஆள வந்தார். இவர்கள் நாகமுனிகளுடைய சிஷ்யர் ஆள வந்தார்ன்றது இல்ல, நாகமுனி சிஷ்யர் உய்ய கொண்டாடிய சிஷ்யர் மணக்கால் நம்பியுடைய சிஷ்யர் ஆள வந்தார். நேர தான் சொல்லாது அவள் மூலமாக சொல்லி வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஆள வந்தார். தெய்வத்தக்கரசு நம்பி, கோமடத்து திருவண்ணஹரப்பன், சிறுப்புள்ளூர் ஆவுடைய பிள்ளை ஆட்சி எல்லாம் சித்தமான பேராக. இந்த மாதிரி 5 திருநாமங்கள் 5 பேர் ஆசிரியர்கள் 5 பேர். அப்புறம் ஆளவந்தா இவாள்லேருந்து தான் பெரிய இவாளெல்லாம் பெரிய மகாச்சாரியர். ஆளவந்தா ஸ்ரீபாதத்தை ஆசிரியத்தவர்கள் 15 பேர் அந்த ஆளவந்தாவுடைய ஸ்ரீபாதத்தை ஆசிரியக்கிறார். இவாளர் சம்பிரதாய பிரவர்த்தகர். அவர்களாகிறார் பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், ஆளவந்தார் ஆழ்வார், திருமலை நம்பி, ஈஷாண்டான், தெய்வவாரியாண்டான், சிறியாண்டான், திருமூகூரப்பன், திருமூகூர் நின்றார், தெய்வ பெருமாள், திருமங்கையாளியார், பிள்ளை திருமாலும் சோலைதாசர், மாரநேர் நம்பி, ஆழ்குண்டி. அவ சொல்ற மாரநேர் நம்பி ஏரியா இவர்தான். அவர்கள் பஞ்சவன்னு சொல்றதுல வரலாம். பேருதே இருக்கு. இப்ப ஆளவந்தாரத்துடைய ஆட்சிக்கு 15 பேர். இதுல முதல் சுவாமி தான் பெரிய நம்பி சொல்றது. அவர்கிட்ட இருந்து சிஷ்ய பரம்பரை வரும். பெரிய நம்பி ஸ்ரீபாதி ஆசிரியர்கள் 6. இந்த கோஷ்டியில் தான் தயாரானவர் சுவாமி பாஷ்யக்கார் எம்பெருமானார். எம்பெருமானாருக்கு சதீர்த்தன் சொல்றார். கிளாஸ்மேட்டா மலைபுனியன் என்றார். ஆரிய ஸ்ரீ சடகோபதாசர், அணியரங்கத்து அமுதனார், திருவாய்க்குளமுடையான் பட்டர். திருவாய்க்குளமுடையான் கண்ணன் இருக்கான். திருவாய்க்குளமுடையான் பட்டர், திருக்கச்சி நம்பி. திருக்கச்சி நம்பியும் பாஷ்யக்காரர் சதீர்த்தன் போது. அப்படி இப்படி இவ 5 பேர்கள் 6 பேர்கள் பெரிய நம்பியுடைய ஸ்ரீபாதத்தை ஆசி நிறுத்திவிட்டார். அதுக்கப்புறம் பாஷ்யக்காரருடைய சம்பிரதாய பரம்பரை பல பிரிவுகள் வந்துட்டனால அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டார். இப்போ பாஷ்யக்காரருக்கு பெரிய நம்பிகிட்ட இருந்து வித்யாகிரகணம்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, இவருக்கு இன்னும் நிறைய ஆச்சாரியெல்லாம் இருக்கா. யாராருக்கிட்ட இருந்து என்னன்னு கத்துட்டாரு சாய்க்கிறாருங்க. எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீபாதத்திலே ராசியார்த்தங்களை சிக்ஷித்தார். ராசியங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட 18 தடவை அங்க போய் தோண்டு நடந்து கேட்டு. அந்த காலத்துல சீக்கிரம் பாடம் சொல்ல மாட்டேன். சம்பத்சரம் ததர்த்தம்பான்னு 1 வருஷ காலம் அல்லது 6 மாச காலம் அல்லது 3 மாச காலமாவது பரீட்சை பண்ணி தான் விஷயங்களை சொல்லுவா. அந்த மாதிரி 18 தடவை அவர் நடக்க வச்சு எத்தனை தடவை நடந்து வரச்சுனாலும் நடந்து வருவா. அதனால அந்த காலத்துல அப்படி பரீட்சை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ரீபாதத்தை ராசியார்த்தங்களை சிக்ஷித்த. திருமாலையாண்டான் ஸ்ரீபாதத்துல திருவாய்மொழி கேட்ட. மூலம் மட்டும் திருவாய்மொழி கேட்டது திருமாலையாண்டான் கிட்ட. ஆளவந்தார் ஆழ்வார்னு ஒருத்தர். அவருடைய ஸ்ரீபாதத்துல திருவாய்மொழியை ஓதி ஸ்தோத்ராதி அந்த திருவாய்மொழி கேட்டான்னு அர்த்தம் கேட்டா இருக்கு. திருமாலையாண்டான் ஸ்ரீபாதத்துல திருவாய்மொழி கேட்டார். ஆளவந்தார் ஸ்ரீபாதத்துல திருவாய்மொழியை ஓதி ஸ்தோத்ராதிலும் அருள் செயலும் நல்வாழ்த்தலும் கேட்டருளினார். அப்புறம் திருமலை நம்பி ஸ்ரீபாதத்துல ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டருளினார். இப்போ ராமாயணத்தை யாருக்கிட்ட ஆச்சாரம் கிட்ட அவளே நோட்ஸ் பார்த்து உபன்யாசம் நடக்கிறது. சுவாமி பாஷ்யக்காரர் தங்க மாமா கிட்ட, சுவாமி பாஷ்யக்காருக்கு மாமா திருமலை நம்பி அவகிட்ட இந்த விஷயத்தை கேட்டு ஓதி ஸ்தோத்ராதிகளும் அருள் செயலும் நல்வாழ்த்தலும் கேட்டருளினார். திருமலை நம்பி ஸ்ரீபாதத்திலே ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டருளினார். இவர் அருள் செய்த கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்யம், தீபம், சாரம், வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீ கீதா பாஷ்யம், சிறிய கத்தியம், பெரிய கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம், நித்தியம் ஆக 9 நவரத்னங்கள் மாதிரி 9 கிரந்தங்கள் அருள் செய்திருக்கார். இவர் ஸ்ரீபாதத்திலே ஆசிரித்த முதலே தாம் சம்பிரதாய பணிகளிலே அறிந்து கொள்வார். அதுக்கப்புறம் செக்கல்கள் நிறைய வந்துடும். இது வரைக்கும் எல்லாம் சொல்லி வச்சுட்டார். அதுக்கப்புறம் அநேக பிரிவுகள்லாம் இருக்கு. அந்த பிரிவு பிரகாரம் அவெல்லாம் பார்த்துக்கிறது சுவாமி விட்டார். அதனால இப்ப குரு பரம்பரையா ஒன்றுதான் சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தது
இந்த ஆச்சாரியன்கிட்ட அவசியம் பக்தி பண்ணணும் என்று வற்புறுத்தி அதுக்கு பிரமாணங்களாம் சாய்க்கும். குரும் பிரகாஷே தீமான் மந்திரம் எத்தனை கோபியே அப்பிரகாச பிரகாசாபியாம் க்ஷீயேத்தே சம்பதாயிஷி. இன்னும் ரகசியத்து சாரம் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி பூர்வாங்கமாக குரு பரம்பரா சாரம்ன்றதா இந்த ஆச்சாரியாள்கிட்ட பக்தி அவசியம் பண்ணணும், குரு பரம்பரை தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு வர. இந்த குரு பரம்பரையை தியானம் பண்ணணும்ன்றத வற்புறுத்தி சாதிக்கிறார். என்ன விதியே இந்த மாதிரி இருக்குது. எந்த காரியத்தும் ஒரு விதி இருந்தால் தான் பண்ணுவார். விதின்னா ஒரு நிர்பந்தம் அந்த மாதிரி இருந்தால் தான் பண்ணுவார். அந்த மாதிரி ஏன்னா அப்பிராப்தம். இப்போ சிலதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னா விதி வேண்டாம். சாப்பிடுன்னு ஒருத்தரும் விதிக்க வேண்டாம், பசி எடுத்தா தானே சாப்பிடுவான். நீ தூங்கும் விதிக்க வேண்டாம், ஒரு களைப்பு வந்துருந்தா தானா தூங்குவான். தீர்த்தம் தாகம் எடுத்தா தீர்த்தம் சாப்பிடும் விதிக்க வேண்டாம், தாகம் இருந்தா தானே சாப்பிடுவான். சந்தியாவனம் பண்ணணும்னு சொல்லாமல் போனா பண்ண மாட்டான். ஏன் சந்தியாவனம் பண்ணா அது சொன்னாதான் தெரியுமே தவிர சொல்லாமல் போனா சந்தியாவனம் பண்ணலன்னா என்ன குறை, சாப்பிடலன்னா பசி தெரியும், தீர்த்தம் சாப்பிடலன்னா தாகம் இருக்குது, ஃபேன் போட்டுலன்னா உடம்புல வேத்து போடுறது. சந்தியாவனம் பண்ணலன்னா என்ன கஷ்டம் ஏற்படுறது ஒன்றும் தெரியல. அதுக்காக சந்தியாவனம் பண்ணால் போனா அவனுக்கு அனர்த்தம் வரும், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அனர்த்தம் வரும்னு சாஸ்திரம் சொல்லி தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இதுல இப்ப ஆச்சாரியால் தியானம் பண்ணாமல் போனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சாஸ்திரங்களை ஆச்சாரியால் தியானம் பண்ணி விதிச்சு தேவமிவ ஆச்சாரிய உபாசித்த சாஸ்திரங்களை ஆச்சாரிய பகவான் போல ஆச்சாரியால உபாசனம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்போ இந்த கர்மாக்கள் சொன்ன ஒரு விதின்னு சொன்னா அது 3 விதம். நித்திய கர்மா, நைமித்திகமான கர்மா, காமி கர்மாக்கள் என்று 3 விஷயங்கள விதி உண்டு. நித்திய கர்மாவை பத்தி விதி ஆஹா சந்தியா உபாசித்த, நாள்தோறும் சந்தியாவனம் பண்ணு, யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜீயா. இந்த இது நித்திய கர்மாக்கள். நித்திய கர்மாக்கள்னா நாள்தோறும் பண்ணணும்னு சொல்லணும். அகரஹா இருக்கு பாருங்க, நாள்தோறும். நாள்தோறும் பதம் வந்தது, உயிர் உள்ள வரைக்கும் பதம் அப்படின்னு பதங்கள் இருந்ததுன்னா அந்த கர்மாவுக்கு என்ன பேரு? நித்திய கர்மான்னு. இப்போ யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜீயா வரைக்கும் பண்ணணும். 90 வயசு 100 வயசு இருந்தா கூட அக்னிஹோத்திரம் பண்ணணும். ஆனால் அது நித்தியம், ஆஹரஹா நித்தியம். இந்த நித்திய கர்மாவை விதிக்கிற போது அந்த விதி வாக்கியத்துல பலன் சொல்றாங்க. பலன் சொல்ல முடியாது. ஆஹா சந்தியாவை உபாசித்தா அவ்வளவுதான். அது யாவஜ்யம் அக்னிஹோத்திரம் ஜுகியாத் அவ்வளவுதான். என்ன பலத்துக்குன்னு பலன் சொல்ல மாட்டா. நித்திய கர்மாக்களை விதிக்கிற வாக்கியம் இருக்கு, அந்த நித்திய கர்மாவை விதிக்கிற வாக்கியத்துல பலன் சொல்லியே இராது. பலன் சொல்லி இருந்தா அது காமி கர்மா. பலன் சொல்லாமல் இருந்தா இதெல்லாம் கொஞ்சம் புரியுது, கஷ்டமா இருக்கணும், ஒன்றும் கேட்டுனே இருந்தா சரியா போடும். அதனால பலத்தை சொல்லாமல் விதிச்சிருந்தா அதுக்கு நித்திய கர்மான்னு பேரு. அதுல ஆச்சாரிய உபாசித சச்ச ஆச்சாரிய வம்சோத்தியாய ஆச்சாரியானாம் அசாவசாவி தியா பகவத்தா. நமக்கு ஆச்சாரன் அவர், அவருக்கு ஆச்சாரன் அவர், அவருக்கு ஆச்சாரன் அப்படியே நம்மாழ்வார், நாதமுனிகள் நம்மாழ்வார், அப்புறம் விஷ்ணுசேனர், லட்சுமி, மகான், பரமாத்மா இப்படின்னு போட்டு பரமாத்மா வரைக்கும் கொண்டு போகணும். அந்த பரமாத்மாவிலிருந்து நமக்கு ஆச்சாரிய பரமம் தொடர்ந்து அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் பலமே சொல்லலைங்க. சச்ச ஆச்சாரிய வம்சோத்தியாய என்ன பலம்னு சொல்லலை. தேவமிவ ஆச்சாரிய உபாசித்த இங்கெல்லாம் பலன் சொல்லலை. அது நித்திய கர்மா. அப்புறம் காமி சந்தியாவனம் நித்திய கர்மா தான். சிலதெல்லாம் காமி கர்மாவா தான் இருக்கும், சில நைமித்தியம் தான். இந்த ஆச்சாரிய தியானம் காமி கர்மாவாய் மாறுது, நித்திய கர்மாவாய் மாறுது, நைமித்திகமாய் மாறுது. இப்போ கிரகண காலத்துல தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்றது. இந்த தர்ப்பணம் கிரகணம் வந்தாதான் பண்ணணும். கிரகண ரூபமா நிமித்தம் வந்ததுன்னா பண்றோம், நைமித்திகம். அதுக்கு நைமித்திகம். இந்த ஆச்சாரிய தியானம் இருக்கு, ஆச்சாரிய பக்தி, இது ஆச்சாரிய பக்தி பண்ணுன்னு சாஸ்திரம் விதிச்சுதான் நித்திய கர்மாவா இருக்கு. பலவும் சொல்லியிருக்கு. குரும் பிரகாஷே தீமான் மந்திரம் எத்தனை கோபையே அப்பிரகாச பிரகாசாபியாம் க்ஷீயேதே சம்பதாயுஷி. அதாவது ஒரு விஷயத்த மறைக்கணும், ஒரு விஷயத்த வெளியிடணும். எதை மறைக்கிறது எதை வெளியிடணும் அது ஜாகிரதையா மாத்தி செய்யக்கூடாது. ஆச்சாரியனை பத்தி பப்ளிசிட்டி, ஆச்சாரியனை பத்தி வெளியில பப்ளிக்கா பிரகடமா சொல்லணும். எனக்கு இந்த ஆச்சாரிய காலக்ஷேபம், இந்த ஆச்சாரியன் உபதேசம் பண்ணார் என்று தான் ஒரு ஆச்சாரத்தை சொல்ற போது தன்னுடைய ஆச்சாரியனை பத்தி சொல்ல முடியல. இப்போ வேற இடங்களில் உபன்யாசத்துக்கு போனால் தேசியம் தெரியும் கூட சொல்லாத உபன்யாசம் பண்றா சில பேர் இருக்கா நம்மளால. என்ன வருது அது ஸ்மார்ட்டால அவ தேசியம் சொன்னா நம்ம அவ தேசியம் சம்பிரதாயத்தை தனின்னு சொன்னா இன்னும் சந்தோஷமா கூட இருப்பா. இவனுக்கு ஒரு பிரமம் தேசியம் தனின்னு சொன்னா சம்பாவனை குறைஞ்சி போடும். அதுக்காக தேசியம் தனின்னு சொல்லாதே உபன்யாசம் பண்றோம். அதெல்லாம் ரொம்ப அக்கிரமம். ரூபாய் குறைஞ்சாலும் குறைஞ்சிட்டு போகுது. தேசியம் தண்ணின்னு சொன்னதுக்காக சம்பாவனை குறைஞ்சி போச்சுன்னா, நான் தேசியம் தண்ணின்னு சொன்னேன் சம்பாவனை குறைஞ்சி போச்சுன்னா பெருமைதான் எனக்கு. இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. ஏன் ஐடிங்க அடிக்கடி சாய் கிடக்கும். அசலா இருக்கா நீ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சானா கடைசியில ஒரு சொரூபம் போடும், லாபம் வராது, ரெண்டுக்குலயும் நஷ்டம் வந்துடும். அதுல ஒரு சொரூபத்தை விடாமல் இருந்தியானா லாபம் வராமல் போனா கூட சொரூபத்தை விடல அவன் கரெக்டா சாஸ்திரப்படி நடந்தான்னு ஒரு பேராத நிலைக்கு சாய் கிடக்கும். அதுக்காக இந்த ஒரு ஆச்சாரிய பேரை சொல்லாது சொன்னா அது அர்த்தமே கிடையாது. இவன் ஞானம் நிலைக்காது.
ஆனா ஆச்சாரியனை பத்தி எந்த சங்கடத்து சமயத்திலையும் அவர் பேரை சொல்லாமல் இருக்கவே கூடாது. குரு பிரகாஷே தீமான், புத்திமானா இருக்கும் அப்படிதான் பண்ணணும். அதாவது ஆச்சாரிய உபதேசம் பண்ண அர்த்தம் மனசுல நன்னா நினைச்சு நீடிச்சு இருக்கணுமா இருந்தா ஆச்சாரியனுக்கு நான் வந்து அடிக்கடி சொல்லிருந்தாரு குரு பிரகாஷே தீமான். ஆனா ஆச்சாரியன் சொன்ன மந்திரத்தை மாத்திரம் வெளியில சொல்லாது. இப்ப எந்த மந்திரமா இருந்தாலும் மைக்கில் சொல்றாரு, மந்திரத்தை வெளியில சொல்லவே கூடாது. அதாவது ரொம்ப ஸ்ரத்தையா அடிபணிஞ்சு கேட்கிறவளுக்கு தான் வந்து அந்த விஷயத்தை சொல்லணும். இப்ப இந்த மாதிரி காலக்ஷேபம்லாம் கூட ஸ்ரத்தையா கேட்கிறவளுக்கு தான் சொல்லணும். தவிர வந்து நிறைய பேருக்கு கேட்கறது ஸ்ரத்தை இருக்கு, ஆனா வந்து கேட்கறது தான் முடியல, கேட்கறது ஆசை இருக்கு. அது மாதிரி ஸ்ரத்தை இருக்கவளுக்கு சொல்லணும், இல்லாட்ட சொல்லக்கூடாது. அது மந்திரங்கள் எல்லாம் மைக்கில் சொல்லவே கூடாது, அசட்கரமாக தான் உபதேசம் பண்ணணும். அதனால குரு பிரகாஷே, இந்த பிரகாஷேன்னு இந்த இம்பரேட்டிவ் கூட இம்பரேட்டிவ் பொட்டன்ஷியல் விதிப்படுத்திட்டு என்ன பேரு பொட்டன்ஷியல் குரு, அந்த மாதிரி விதிப்பத்தியம். குரு பிரகாஷே தீமா மந்திரம் எத்தனை கோபையே இப்படி செய்ய தவறினா ஆனந்தத்தை காட்டுற அப்பிரகாச பிரகாச அபியாம் க்ஷீயத்தே சம்பதாங்க. அப்பிரகாசம் குருவை பிரகாசப்படுத்தாமல் போனா சம்பத்து க்ஷீயத்தை. சம்பத்துன்னா ஞான சம்பத்து. ஆச்சாரியன் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் போனா அவன் கொடுத்த ஞானம் உனக்கு நிற்காது, போயிடும். க்ஷீயத்தை சம்பத். அப்புறம் ஆயுசும் போயிடும். ஆயுசுன்னு என்ன, அந்த ஞானத்தினுடைய ஞானத்தினுடைய கண்டினியூவேஷன், அந்த ஞானம் நீடிச்சு நிற்காது. அதாவது ஆச்சாரிய பக்தி ஆச்சாரம் கொடுத்த ஞானம் உனக்கு மனசுல இருக்கோ இல்லையா, அந்த ஞானம் நீடிச்சு நிற்காது. கண்ட பேருக்கு மந்திரத்தை சொல்லியானா, ஆனா மந்திரத்தை மறைக்க வேண்டிய மந்திரத்தை அசலாருக்கு சொன்னியானா அந்த ஞானமாயிர சம்பத்தானது தொடர்ந்து வராது போயிடும். ஆச்சாரியனை மந்திரத்தை வாயால சொன்னா சொல்லக்கூடாத வாழ்க்கை, சொல்லக்கூடாதவங்கள பப்ளிக்கா வெளியில சொல்லிட்டாக்க அந்த ஞானம் தொடர்ந்து வராது போயிடும் இல்லையா. ஆச்சாரியனை வந்து பிரகாசப்படுத்தணும். ஆச்சாரியனை பிரகாசப்படுத்தலைன்னா ஞானமே மனசுல நினைக்க. சம்பத்துன்னு இந்த சாதாரண சம்பத்து இல்லை, ஞான சம்பத்து அப்படின்னு அனர்த்தம் சொல்லிருக்க. அதனால என்ன ஞான சம்பத்து வரணுமா இருந்தா, மனசுல ஞானம் நிக்கணுமா இருந்தா, அந்த காலத்துல மகான்கள் சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தை எடுத்து எந்த ஒரு உபசித ஒரு பக்தே ருச்சிதம் வேங்கட ஒரு ஸ்தோத்திர பாடத்தை எடுத்துனா கூட ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால்தான் எனக்கு வந்திருக்கு. குருபி அனகச்சித்தேகி அகிதோதார பூமா யாதவாபீதம் எவ்வளவு செய்யறாரு. காளிதாஸ் கூட தான் யாதவாபீதம் பண்ணிருக்கான். எனக்கு யார் அனுகிரகம் பண்ண ஒரு வார்த்தை எழுதினா சுவாமி தேசிகன் யாதவாபீதம் முடிச்சார். குருபி அனகச்சித்தேகி அகிதோதார பூமா, பல ஆச்சாரியர்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்காள். இப்போ சம்பிரதாய பரிசுத்தில ஒரு விஷயம் சாய்கார் சுவாமி இப்போ பாஷையாளர் சேர்ந்து கட்டணும் இல்லையா, அநேக பஞ்சாச்சாரிய பதாஷ்டத்தின 5 ஆச்சாரியர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணிருக்காரு. பல ஆச்சாரியர்கிட்ட ஒரு சிஷ்யன் பல விஷயங்களை கேட்கறதும் உண்டு. ஒரு சிஷ்யன் பல ஆச்சாரியர்கிட்ட விஷயத்துக்கு இருந்து ஒரு ஆச்சாரியன் பல சிஷ்யாவுக்கு பாடம் சொல்றது உண்டு. ஒரு ஆச்சாரியன்கிட்டயே ஒரு சிஷ்யன் பல சாஸ்திரங்களையும் ஒரே ஆச்சாரியன் கேட்கறது உண்டு. அதுக்கும் உதாரணம் மைத்ரேயர் பராசரத்தோடு வேறு யார்கிட்டையும் புஸ்தகம் பிரிச்சவரே இல்லை. தத்துவ வேதாத்தியம் கிருஷ்ணன் மயா கிருத்தம் முனே சொல்றார். அந்நேன அகிருஷ்டம் மைத்ரேய பராசரத்தை நீர்தான் எல்லாம் சொல்லணும், உண்மை தவிர இன்னொருத்தோட போய் நான் புஸ்தகம் பிரிச்சதே இல்லை, வேதாத்தியம் முழுக்க நான் உங்ககிட்ட தான் பண்ணேன், மற்ற விஷயங்கள் நீர் தான் சொல்லணும்ன்ற அந்த மாதிரியா பராசரர்கிட்டே எல்லாத்தையும் கிரகிச்சவர் சுவாமி தேசிகன். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரம் அக்ராஹி நான்யதா. அந்த மைத்ரேய பராசரருக்கு மைத்ரேயர் போல சுவாமி தேசிகன் தன்னுடைய மாமாவாருக்கு மேல வாதியம் சாஸ்திராச்சாரிகிட்டயே எல்லா சாஸ்திரையும் கிரகிச்சார். பாஷ்யக்காரன் பல ஆச்சாரியர்கிட்ட போய் பல விஷயங்கள் கத்துனார். சுவாமி தேசிகன் தங்க மாமா ஒரே ஆச்சாரியர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கத்துனார். அது மாதிரி ரெண்டு விதமாயும் ஆச்சாரியர்கள் உண்டு. அதுல இந்த மாதிரி ஆச்சாரியால பிரகாசப்படுத்தாலும் இந்த மாதிரி ஆயிடும். அதுல ஆச்சாரியனுக்கு பக்தி அதிகமா இருந்தா, பக்தி ஆச்சாரியன் இல்லாத ஆச்சாரிய பக்தி இருக்கும், அதிகமான பக்தி இல்லாம இருக்கும் சில பேர். அந்த அதிகமான பக்தி இருக்கிறவங்களுக்கு ஞானம் ரொம்ப அதிகமா இருக்கும். பீஷ்மாச்சாருக்கு ஏன் ஞானம் அதிகமா இருந்தது, வியாசருக்கு ஏன் ஞானம் அதிகம் வந்து, சஞ்சயனுக்கு ஏன் ஞானம் அதிகமா இருந்தது. சஞ்சயன் திருத்தராஷ்டிரன் 2 பேரும் தான் வியாசர்கிட்ட வாசிச்சா. மேலே சொல்ல போற குருவை ஒருவன் பிரகாசிப்பிக்கிறதும் ஒருவன் பிரகாசிப்பியாது ஒழிகிறதும் குரு பக்தியில் தாரதமியத்தாலே இதே. இப்ப ஒரே ஆச்சாரியர்கிட்ட 5-6 பேர் வாசிச்சிருக்கா. அதுல ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் தன்னுடைய ஆச்சாரன்னு சொல்லிட்டே இருப்பா. ஒருத்தர் சொல்லாம இருக்கான். இதுக்கு என்ன காரணம், சட்னு பதில் சொல்லுவா. ஒருத்தருக்கு ஆச்சாரியன் ஆச்சாரியன் பக்தி இருக்கு சொல்றாரு, பக்தி இல்லை சொல்லாம இருக்கான். பக்தி இல்லைன்னு ஆச்சாரியனுக்கு வாசிக்க மாட்டான். 2 பேரும் பக்தி உண்டு, ஆனா அதுல பக்தி கொஞ்சம் அதிகமா இருந்தா அடிக்கடி சொல்றான், பக்தி அதிகமா இல்லைன்னா அவன் அதிகமா சொல்றது இல்லை. அதெல்லாம் பக்தியில் குரு பக்தியில தாரதமியத்தினால்தான் இந்த மாதிரி ஒருத்தன் பிரகாசிப்பிக்கிறதும் பிரகாசிப்பிக்காது ஒழியறதும். அது பக்தி இல்லைன்னு சொல்லுவா. பக்தி இல்லைன்னா அவர்கிட்ட புத்தகம் வாசிக்க மாட்டேன். குரு பக்தியின் தாரதமியத்தாலே இதே பகவத் விஷயத்தில் போலே குரு விஷயத்திலும் பறையான பக்தி உடையவனுக்கு அபேட்சிதார்த்தங்கள் எல்லாம் பிரகாசிக்கும் என்னும் கட காலாபாதி ஸ்துதிகளிலும் சஞ்சயாதி விற்த்தாந்தங்களிலும் பிரசித்தம்.
ஆச்சாரியன்கிட்ட பக்தி பண்ணணும். எப்படின்னா பகவானுக்கு பக்தி பண்றா போல ஆச்சாரியன்ட்ட பக்தி பண்ணணும். பண்ணா அவனுக்கு ஆச்சாரியன் சொன்ன அர்த்தங்கள் தவிர இன்னும் என்னென்ன அர்த்தங்கள் மனசுல வேணுமோ அத்தனையும் ஆச்சாரியன் சொல்லாமல் இருந்துச்சு கூட இது புரிக்கும். அதாவது கட்டோபடத்தில் சொல்லிருக்கார், எஸ் தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யேதே கதிதாஹ்யர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனான்னு ஒரு ஸ்லோகம். அதாவது எஸ்ய எந்த ஒரு சிஷ்யனுக்கு தேவே பராபக்தி